ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் 3 பருவமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவீடு என்பது எத்தனை பகுதிகளை கொண்டது? 2. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. நீளம். நீளத்தின் எஸ்ஐ அலகு யாது? மீட்டர். நீளத்தின் குறியீடு எவ்வாறு குறிக்கப்படுகிறது? மீட்டர், அதாவது எம் அப்படின்னு குறிக்கப்படுது. சிறிய அளவீடுகளை அளவிட பயன்படுவது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகையின் நீளம் மற்றும் மின் விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவீடுகளை அளக்க பயன்படுவது மீட்டர். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது இது அளவீடு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? கெல்வின். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 1 மில்லிமீட்டர். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டன. இந்த முறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்ஐ அலகு முறை. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி எனப்படுவது இடமாறு தோற்றப்பிழை. பருமன் என்பது வழியலகு. திரவத்தின் பருமன் எதில் அளவிடப்படுகிறது? லிட்டர். திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக எதில் அளவிடப்படுகிறது? லிட்டர். எஸ்ஐ அலகு முறையில் திடப்பொருளின் பருமன் கனமீட்டர். 1 மில்லிமீட்டர் கியூப் என்பது 1 மைக்ரோ லிட்டர். பூமியின் பரப்பில் எடை என்பது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும்? நிறை. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும்? சமமாக. நிலவில் ஈர்ப்பு விசை புவியைப் போல எத்தனை மடங்கு? 6இல் 1 பங்கு. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட டேஸ் மடங்கு குறைவாக இருக்கும்? 6 மடங்கு. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே டேஸ் ஆகும்? எடை. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படித்தர நிறை. துல்லியமான எடையை அளவிடும் கருவியின் பெயர் மின்னணு தராசு. உணவு, மளிகை மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790இல் யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்கள். நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் வில்லியம் பெட்வெல். பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி எந்த நாட்டில் வைக்கப்பட்டுள்ளது? பிரான்ஸ். படித்தர மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள எந்த ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வகம். தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசை. பொருளினை தொடுவதன் மூலம் செயற்படுத்தப்படும் விசை தொடுவிசை. புவி அதன் மீது செயல்படுத்தப்படும் விசையானது புவியீர்ப்பு விசை. விசை எத்தனை வகைப்படும்? 2. இயக்கம் எத்தனை வகைப்படும்? 4. பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எவ்வகை இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருளின் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம்.
மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். அலைவு இயக்கம் அனைத்தும் எவ்வாறு அமையும்? கால ஒழுங்கு இயக்கமாக. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் எது? கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரற்று நடைபெறும் இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம். தொலைவின் எஸ்ஐ அலகு யாது? மீட்டர். வேகத்திற்கான எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பர் வினாடி. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடிகள். தரையில் வாழும் விலங்குகளில் சராசரியாக 112 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிறுத்தை. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். சீரான இயக்கம். ஆபத்தான பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்புகளை கண்டறியவும் பயன்படுவது. ரோபாட்டுகள். ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையில் இருந்து எந்த வார்த்தை உருவாக்கப்பட்டது? ரோபாட். ரோபாட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு. ரோபாட்டிக்ஸ். ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளவை எவை? மின்னணு உணர்விகள். ரோபாட்டுகளுக்கு இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை அளிப்பது எது? இரட்டை கேமரா. ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது எது? கணிப்பொறி. மிகச்சிறிய அளவுடையவை எவ்வகை ரோபாட்டுகள்? நானோ ரோபாட்டுகள். பருப்பொருள் எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது? 3. பருப்பொருள்கள் எதனால் ஆனது? அணுக்கள். திரவத்தில் அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதால் பொருட்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன. இது சரி. திரவங்கள் புவியீர்ப்பு விளைவினால் அதிகம் ஈர்க்கப்படுகிறது. இதுவும் சரி. திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அதன் மூலக்கூறுகள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுவும் சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் எது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பை பெற்றுள்ளது? விரவுதல். தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுவது 24 கேரட் தங்கம். டேஸ் நிலையில் உள்ள பொருள்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வு திரவமாக்கல் ஆகும். வாயு நிலையில் உள்ள பொருளை. திண்மம் தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் அளவு கொண்டது. இது சரி. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. இதுவும் சரி. துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கிறது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். கலவை. வெவ்வேறு அளவுடைய திடப்பொருள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். சலித்தல். காந்தத்தினை பயன்படுத்தி திண்மங்களை திடப்பொருள்களை பிரிக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். காந்த பிரிப்பு முறை. படிய வைத்து வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை வெளியேற்றும் முறைக்கு டேஸ் என்று பெயர். தெளிய வைத்து இருத்தல். கரையாத மிக நுண்ணிய திடப்பொருள்களை அதன் நீர்மத்தில் இருந்து வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறை. வடிகட்டுதல். குடிநீரில் உள்ள மாசுகளை நீக்கி சுத்திகரிக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? எதிர் சவ்வோடு பரவல். ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளினை தூய்மையற்றதாக மாற்றுவது. கலப்படம். வேர்கள் டேஸ் புவிநாட்டம் உடையவை. நேர் புவிநாட்டம். இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் எது? ஆணிவேர். ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் எது? சல்லிவேர். பி. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கணு. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு. நுனிமொட்டு. தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு என்பது கோணமொட்டு. நீரில் வாழும் எந்த தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரும்? விக்டோரியா அமேசோனிகா. விக்டோரியா அமேசோனிகா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பு எடை எவ்வளவு? 45 கிலோகிராம். இலைகளின் அடிப்பகுதியில் உள்ள 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலையடி செதில்கள். பூவின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2.
கீழ்கண்டவற்றுள் பூவா தாவரம் எது? ரிக்ஷியா. கீழ்கண்டவற்றுள் திறந்த விதை தாவரம் அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்கள் எது? சைகஸ். உலகின் மிக நீளமான நதி எது? நைல். நைல் நதியின் நீளம் எவ்வளவு? 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை. உலகின் மிக நீளமான நதி எது அப்படின்னா நைல். இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னா கங்கை. கங்கை நதியின் நீளம் எவ்வளவு? 2525 கிலோமீட்டர். அதாவது நைல் நதியோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 6650. கங்கை நதியோட நீளம் 2525. பூமியின் மேற்பரப்பானது எத்தனை சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது? 70%. பூமியில் 40% ஒளிச்சேர்க்கை எதில் நடைபெறுகிறது? கடல்வாழ் தாவரங்கள். உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன? 28%. பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனங்கள் உள்ளன? 20%. தண்டில் உணவை சேமிக்கும் தாவரம் எது? கரும்பு. தண்டில் நீரை சேமித்து வைக்கும் தாவரம் எது? கள்ளி. உலக வாழிட நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில். போகெய்ன்வில்லா என்பது காகிதப்பூ. ஜெராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0°C வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. இத்தகைய பூங்கா எந்த நாட்டில் உள்ளது? சிங்கப்பூர். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல். அமீபா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. அமீபா ஒரு செல் உயிரி. இதுவும் சரி. உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் இதுவும் சரி. ஆகிய அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது சரி. சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. இதுவும் சரி. இப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. அமீபாக்கள் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? போலிக்கால்கள். பாரமீசியம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. இது தன்னுடைய கசையிலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது தவறானது. ஒரு செல் உயிரியான யூக்ளினா டேஸ் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? கசையிலைகள். மீனின் சுவாச உறுப்பு எது? செவில்கள். பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள். பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள். உள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்தினால் ஆன இலகுவான எலும்புகளை பெற்றுள்ளவை எவை? பறவைகள். பறவையின் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுவது எது? வால். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்தில் இருந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்வது டேஸ் எனப்படும்? வலசை போதல். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும் நிலைக்கு டேஸ் என்று பெயர்? குளிர்கால உறக்கம். சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும் நிலைக்கு டேஸ் என்று பெயர்? கோடைகால உறக்கம். குளிர்கால உறக்கத்தை மேற்கொள்ளும் விலங்கு எது? ஆமை. கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளும் விலங்கு எது? நத்தை. எந்த விலங்கு எப்பொழுதும் நீர் அருந்தாமல் தான் உண்ணும் உணவில் இருந்து நீரை பெறுகிறது? கங்காரு எலி. பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் விலங்கு எது? ஒட்டகம். நமது மாநில விலங்கு எது? வரையாடு. தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கும் விலங்கு எது? ஒட்டகம். பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழும் விலங்கு? ஒட்டகம். அடுத்து துருவக்கரடி. துருவப்பகுதி. ஒட்டகம் பாலைவனம். வரையாடு மலைப்பகுதி. சிங்கம் காடு. அதிகமான புரதமுள்ள உணவு எது? சோயாபீன்ஸ். உடல் வளர்ச்சி, செல் புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடற்செயல்களுக்கு மிகவும் அவசியமானது எது? புரதம். நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் பி மற்றும் சி. எதன் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பெரிபெரி. வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஸ்கர்வி.
வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ரிக்கெட்ஸ். வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பலவீனமான எலும்புகள். வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? மலட்டுத்தன்மை. பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது எது? வைட்டமின்கள். எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுகிறது? வைட்டமின் சி. குழந்தையின்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? வைட்டமின் இ. நரம்பு பலவீனம், உடல் சோர்வு எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? வைட்டமின் பி. சூரிய வெப்ப கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கும் களிம்புகள் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை எத்தனை சதவீதம் குறைக்கின்றது? 95%. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? 20 மடங்கு. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக பயன்படுவது எது? முருங்கைக்கீரை. உலகளவில் இந்தியாவில் மட்டும் எத்தனை சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யப்படுகிறது? 80%. நாம் தினந்தோறும் குறைந்தது எத்தனை லிட்டர் நீரை குடிக்க வேண்டும்? 2 லிட்டர்கள். சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி டேஸ் மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றன? 14.4 மில்லியன். உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் தரவரிசையில் சீனாவிற்கு அடுத்ததாக உலகளவில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. குழந்தைகளுக்கு மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி போன்ற நிலை தோன்றுவது எதனால்? மராஸ்மஸ். குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? அயோடின். எதன் குறைபாட்டால் ஆஸ்டியோமலேசியா நோய் ஏற்படுகிறது? பாஸ்பரஸ். மிகச்சிறிய புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி எது? பாக்டீரியா. பாக்டீரியா பொதுவாக டேஸ் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்காது. செல் சவ்வு. ஒட்டுண்ணிகளாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிரிகளாகவோ காணப்படுவது எது? பாக்டீரியா. இன்ஃப்ளூயன்சா என்பது ஒரு வகை டேஸ் வைரஸ் நோய். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு டேஸ் என்று பெயர். ரெட்ரோவைரஸ். தரவு மற்றும் தகவல்களை தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம் எது? கணினி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ் அவர்கள் எதை வடிவமைத்தார்? பகுப்பாய்வு பொறி. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை வகுத்தவர் யார்? அகஸ்டா அடா லவ்லேஸ். கீழ்கண்டவற்றுள் கணினியின் மறுவடிவம் எது? கைபேசி. உலகின் முதல் கணினி நிரலர் என போற்றப்படுபவர் யார்? அகஸ்டா அடா லவ்லேஸ். முதலாம் தலைமுறை கணினி. வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறை கணினி. மின்மயப் பெருக்கி. 3ஆம் தலைமுறை கணினி. ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை கணினி. நுண்செயலி. 5ஆம் தலைமுறை கணினி. செயற்கை நுண்ணறிவு. கணினியில் பயன்படுத்தப்படக்கூடிய கட்டளைகள் அல்லது நிரல்களின் தொகுப்பு என்ன? மென்பொருள். மென்பொருளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. பொது பயன்பாட்டிற்கான முதலாவது இஎன்ஐஏசி. இஎன்ஐஏசினா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் என்ற கணினி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1946. பொறுத்துக. அபாகஸ் மணிச்சட்டம். ஆர்கிடெக்சர் கட்டமைப்பு. கமாண்ட் கட்டளை. ஸ்மார்ட் போன் திறன்பேசி. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தானியங்கி பண இயந்திரம். சாஃப்ட்வேர் மென்பொருள். ஹார்ட்வேர் வன்பொருள். பிரிண்டர் அச்சுப்பொறி. மவுஸ் சுட்டி. புரோகிராம் நிரல். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெப்பம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஜூல். வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படும் மற்றொரு அலகு எது? கலோரி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை டேஸ்
30 டிகிரி செல்சியஸ். கூற்று: வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன என்பதை பொறுத்தது. கூற்று 2: வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் மாறுபட்ட இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. கூற்று சரி, இது காரணம் தவறு. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு டேஸ் ஆகும். 1 கலோரி. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நீள்விரிவு. சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? போரோசிலிகேட். கீழ்காண்பனவற்றில் பல வகையான மின் மூலங்களில் இருந்து பெறப்படுவது எது? மின்சாரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களை கூறுக. நெய்வேலி, எண்ணூர். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அனல் மின் நிலையம் திருவள்ளூர், நீர்மின் நிலையம் சேலம், அணுமின் நிலையம் காஞ்சிபுரம், காற்றாலைகள் கன்னியாகுமரி. அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றலானது டேஸாக மாற்றப்படுகிறது. மின்னாற்றல். நீர்மின் நிலையங்களில் மின்னாற்றலாக மாற்றப்படுவது எது? இயக்க ஆற்றல். அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் டேஸ் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. மின்னாற்றல். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? மின்கலன். கீழ்கண்ட கூற்றில் முதன்மை மின்கலன்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. பொதுவாக முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவற்றில் முதன்மை மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன? கை கடிகாரம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படுவது எது? மின்கல அடுக்கு. மின்சுற்று எத்தனை வகைப்படும்? 3. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு வகை மீன் எது? ஈல். வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் மின்சுற்று எது? பக்க இணைப்பு. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? அம்மீட்டர். எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னோட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை டேஸ் என்கிறோம்? மின் கடத்திகள். கீழ்காண்பனவற்றில் அரிதீர் கடத்தி எது? மேற்கண்ட அனைத்தும். சாரி, இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஆண்டு 1847. மக்களின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? மைக்கேல் பாரடே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் மீள் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? பனிக்கட்டி உருகுதல். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு தருக. கற்பூரம். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. மீளா மாற்றம். ரப்பர் வளையம் நீளுதல். இது தவறான இணை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படுவது எது? காற்று திசை காட்டி. வளிமண்டலமானது புவிப்பரப்பில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து விரிந்துள்ளது? 800 கிலோமீட்டர். கீழ்கண்ட எந்த அடுக்கில் உள்ள நீராவி மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது? அடிவளிமண்டலம். சூரியனில் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பது எது? அடுக்கு வளிமண்டலம். காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்று நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்ட்லி. நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவிற்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்ட பிரெஞ்சு வேதியியலாளர் யார்? ஆண்டனி லவாய்சியர். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யார்? ஜான் இன்ஜென் ஹவுஸ். காற்றில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருப்பதை அறியலாம்? 20%. நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்டு. காற்றில் நைட்ரஜன் வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 78%. காற்றில் ஆக்சிஜன் வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 21%. கீழ்கண்டவற்றில் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் வாயு எது? CO2. சுண்டெலியானது ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடினை வெளியிடுகிறது என்று நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்ட்லி. சுண்டெலியாலும் எரியும் மெழுகுவர்த்தியாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது என்பதனை நிரூபித்தவர் யார்?
ஜான் இன்ஜென் ஹவுஸ். ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் எந்த வாயு செலுத்தப்படுகிறது? ஆக்சிஜன். தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ஸ்டொமட்டா. சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் கலந்து எதன் மூலம் வெளியேற்றப்படுகின்றன? நுரையீரல்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் காற்றின் அளவை பொறுத்துக. பகுதி பொருட்கள் உள்ளிழுக்கும் காற்று அளவு. கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, மந்த வாயுக்கள் 0.95%. கார்பன் டை ஆக்சைடை எந்த வெப்பநிலையில் குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் திடநிலைக்கு மாறுகிறது? 57 டிகிரி செல்சியஸ். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு. செல். ஓர் உயிரியின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது? செல்கள். மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலினை வெளியிட்ட ஆண்டு 1665. லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு டேஸ் என்று பொருள். சிறிய அறை. பாக்டீரியாக்கள் எத்தனை மைக்ரோமீட்டர் வரையிலான அளவில் காணப்படுகின்றன? 0.1 முதல் 0.5. ஒரே செல்லாலான நெருப்புக்கோழியின் முட்டையானது டேஸ் மில்லிமீட்டர் விட்டம் உடையது? 170 மில்லிமீட்டர். நமது உடலில் மிக நீளமான செல்லாக கருதப்படுவது எது? நரம்பு செல். தோராயமாக மனித உடல்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3.7 × 10^13. கீழ்கண்டவற்றில் பொதுவாக செல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. தெளிவான உட்கரு இல்லாத செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நியூக்ளியாய்டு. புவியில் முதன்முதலில் உருவான செல் எது? புரோகேரியாட்டிக். புரோகேரியாட்டிக் செல்லின் அளவு 0.003 முதல் 2.0 மைக்ரோமீட்டர். கீழ்கண்டவற்றில் எது யூகேரியாட்டிக் செல்கள் இல்லை? எக்ஸெரிச்சியா கோலை. எந்த செல்களில் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வுகள் காணப்படுவதில்லை? புரோகேரியாட்டிக். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரோகேரியாட்டிக் செல்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இவற்றில் நியூக்ளியோலஸ் காணப்படும். கீழ்கண்ட கூற்றில் தாவர செல்லின் முக்கிய பண்புகளில் சரியானதை தேர்வு செய்க. கூற்று 1. தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவில் சிறியவை. கூற்று 2. தாவர செல்கள் வெளிப்புறத்தில் செல் சுவரையும் செல் சவ்வினையும் கொண்டுள்ளன. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. எந்த செல்களில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை? தாவர செல். கீழ்கண்ட கூற்றில் விலங்கு செல்லின் முக்கிய பண்புகளில் தவறானதை காண்க. விலங்கு செல்லை சுற்றி செல் சவ்வு காணப்படுவதில்லை. இதான் தவறானது. உட்கரு உறையின் பணி என்ன? செல்லின் மூளையாக செயல்படுகிறது. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை அனுப்புகிறது. செல்லிற்கு வலிமையை தருகிறது. நியூக்ளியஸை சுற்றி பாதுகாக்கிறது. இதில் பி மற்றும் டி தான் இதுக்கான பணி. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துவது எது? உட்கரு. கீழ்கண்டவற்றில் எது நீர் அல்லது ஜெல்லி போன்று காணப்படுகிறது? சைட்டோபிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனித உடலில் உள்ள உறுப்பு மண்டலங்கள் எத்தனை? 8. எலும்பு மண்டலம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 2. கை கால் எலும்புகள் மற்றும் இடுப்பு வளையங்களை உள்ளடக்கியுள்ளது எது? இணையுறுப்பு சட்டகம். கீழ்கண்டவற்றில் வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு எது? ஹயாய்டு எலும்பு.
கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் மனிதர்களின் முகத்திலேயே மிக பெரியது மற்றும் உறுதியான எலும்பு வகை எது? கீழ்த்தாடை எலும்பு. கீழ்கண்டவற்றில் தண்டுவடத்தை பாதுகாக்கும் எலும்பு தொடர் எது? முதுகெலும்பு தொடர். விலா எலும்புக்கூடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளது? 12 இணை. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச் சிறியது எது? அங்கவடி எலும்பு. நமது உடலில் அங்கவடி எலும்பு எங்கு அமைந்துள்ளது? உள்காது. அங்கவடி எலும்பு எத்தனை மில்லிமீட்டர் நீளம் கொண்டது? 2.8 மில்லிமீட்டர். மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. நமது உடலில் எத்தனை வகையான தசைகள் உள்ளன? 3. உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 9 மீட்டர். சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு எது? எபிக்ளாட்டிஸ். கீழ்கண்டவற்றில் நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் எது? ஃப்ளோரா. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய எத்தனை நுண் காற்றுப்பைகளை உள்ளடக்கியுள்ளன? 300 மில்லியன். நாசி துவாரங்களின் வழியே காற்றில் உள்ள O2 உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள CO2 வெளிவிடுவது எவற்றின் செயல் நிலையாகும்? வெளிசுவாசம். நமது உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன? 3. இரத்த அணுக்கள் எத்தனை வகைப்படும்? 3. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மஜ்ஜை. சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவாக இருக்கும்? 72 - 80 வரை. கீழ்கண்டவற்றில் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் தன்மையுடையது எது? கரியமில வாயு. கீழ்கண்டவற்றில் வலது வென்ட்ரிகிளில் இருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்வது எது? நுரையீரல் தமனி. நமது மூளையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3. நமது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்றழைக்கப்படுவது எது? மூளை. கீழே உள்ளனவற்றில் எது பின்மூளையில் உள்ள முகுளத்தின் தொடர்ச்சியாகும்? தண்டுவடம். நுரையீரலில் இருந்து இரத்தத்தினை இடது என்ட்ரியத்திற்கு எடுத்துச் செல்வது எது? நுரையீரல் சிரை. சிரைகள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? கருஞ்சிவப்பு. மூளையில் எத்தனை மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும்? 100. தமனிகள் பொதுவாக எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? வெளிர் சிவப்பு. கீழ்கண்டவற்றில் வெளி உலகின் சாளரங்கள் என்றழைக்கப்படுபவை எவை? உணர் உறுப்புகள். கண்கள் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 3. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் அவற்றின் இருப்பிடத்தை சரியாக பொருத்துக. கணையம். வயிற்றின். பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி. கழுத்து. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு. தவறான இணையை காண்க. தைராய்டு சுரப்பிங்கிறது மார்புக்கூடுங்கிறது தவறு. இப்போ தான் மேலே தான் பார்த்தோம். தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது கழுத்து. சிறுநீரகங்கள் எந்த வடிவத்தில் அடிவயிற்று குழியினுள் அமைந்துள்ளன? அவரை விதை. சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? நெப்ரான்கள். நமது உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 70%. நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 85%. கொழுப்பு செல்களில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 15%. கீழ்கண்டவற்றில் மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு எது? உதரவிதானம். கணினி எத்தனை பாகங்களை கொண்டுள்ளது? 3 பாகங்கள். நினைவகத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. குறுவட்டில் சேமிக்கும் தகவல்களை விட எத்தனை மடங்கு அதிகமாக DVD தட்டில் சேமிக்க முடியும்? 6. தற்போதுள்ள கணினிகளில் எந்த திரையின் பயன்பாடே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன? TFT, அதாவது தின் ஃபில்ம் டிரான்சிஸ்டர். ஒரு பிட் என்பது 0 அல்லது டேஷ் என்னும் ஈரடிமான எண்களை குறிப்பதாகும். 1. நுண்கணினி என்றழைக்கப்பட்ட கணினியையே
தற்போது நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? தனியால் கணினி. 1 எக்ஸாபைட் என்பது 1024 பி. கீழ்கண்டவற்றில் ஒரு யோட்டாபைட் என்பது எத்தனை பைட்டுகள் ஆகும்? 1024 ZB. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை சரியாக பொருத்துக. வருடி, ஸ்கேனர். பட்டை குறியீடு படிப்பான், பார்கோட் ரீடர். கணித தருக்க செயலகம், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். விரலி, பென்டிரைவ். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. 1 டெராபைட் அப்படிங்கிறது 1024 ZB. இது இப்போ தான் பார்த்தோம். 1024 ZBங்கிறது என்ன? ஒரு யோட்டாபைட் அப்படின்ட்டுருக்கு. அப்போ டெராபைட்டுங்கிறது தவறானது. தரவுகள் எந்த அலகால் அளவிடப்படுகின்றன? பிட். விசை பலகையில் எத்தனை விதமான விசைகள் உள்ளன? 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் வெளியீட்டகத்தின் கருவிகளாக செயல்படுவது எது? வரைவி. CRD என்ற சொல்லுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்ன? கேத்தோட் ரே டியூப். டேப்லெட் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. வரைபட்டிகை. மையச் செயலகம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 3. கீழ்கண்டவற்றில் இணைப்பு வடங்களின் வகை இல்லாதது எது? வரைவி. பின்வருவனவற்றில் எது கணினியின் மையச் செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது? VGA. கீழ்காண்பனவற்றில் கம்பியில்லா இணைப்பு எது? ஊடலை. கீழ்கண்டவற்றில் HDMI என்று அழைக்கப்படுவது எது? மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு. தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. காணொளி படவரிசை. VGA. கீழ்காணும் கூற்றுகளில் காணொளி படவரிசையின் பயன்பாட்டை தேர்ந்தெடு. கணினியின் மையச் செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது. இணைப்பு வடங்களின் வகைகள் எத்தனை வகைப்படும்? 8. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? மேக்னடைட். செயற்கை காந்தங்களில் அல்லாதது எது? லோடெஸ்டோன். தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வரும்? வடக்கு தெற்கு. 800 ஆண்டுகளுக்கு முன்பு திசை காட்டும் கருவியினை செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுத்தப்படவில்லை? ரயில். காந்தங்கள் அவற்றின் காந்த தன்மையை இழக்கும் நிகழ்வில் தவறானது எது? உராய்வின் பொழுது. மின்காந்த தொடர்வண்டிகளை பயன்படுத்தும் நாடு எது? ஜப்பான். காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக. நீரின் 3 நிலைகளில் பொருத்தமில்லாதது. பிளாஸ்மா நிலை. புவியின் மொத்த பரப்பில் எத்தனை பங்கு நீர் சூழ்ந்துள்ளது? 3. புவியில் காணப்படும் மொத்த நீரில் நன்னீர் எத்தனை சதவீதம் உள்ளது? 3%. பொருத்துக. துருவ பனிப்படிவுகள் பனியாறுகள் 68.7%. நிலத்தடி நீர் 30.1%. மற்ற நீர் ஆதாரங்கள் 0.9%. மேற்பரப்பு நீர் 0.3%. இரு ஹைட்ரஜன் அணுக்கள் ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து உருவாவது நீர். வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். கடல் நீரில் கரைந்துள்ள உப்புகளில் தவறானது எது? நைட்ரஜன் குளோரைடு. உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. நீர் சுழற்சி எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 3. தாவரங்கள் எதன் மூலம் நீராவி போக்கினை நிகழ்த்துகிறது? இலைத்துளை. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் எத்தனை பெரிய ஆறுகள் இமயமலையில் இருந்து தொடங்கி பாய்கிறது? 10. நீரின் கன அளவின் அலகு என்ன? காலன். ஒரு காலன் என்பது 3.785 லிட்டர். அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எவ்வாறு அளவிடப்படுகிறது? கியூசக். தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நில காடுகளில் தவறானது எது அல்லது எவை? சாரி.
தந்து சதுப்பு நில காப்பு காடுகள். கீழ் வருவனவற்றுள் நீர் சுழற்சியின் சரியான படிநிலை எது? ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல். பொருள்களின் வடிவம், அளவு, பருமனில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்பியல் மாற்றம். இயற்கை நிறங்காட்டி என்று எதனை கூறுவர்? மஞ்சள். வெங்காயத்தை நறுக்கும்போது கண்ணீர் வருவதற்கு காரணமான வேதிப்பொருள் எது? புரோபேன் டயால் எஸ் ஆக்சைடு. எலும்பு முறிவு சிகிச்சை, சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? பாரிஸ் சாந்து. தாவர வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை ஊட்டச்சத்துக்கள். நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் என்பது கரிம உரம். கீழ்கண்டவற்றுள் கனிம உரங்களில் அல்லாதவை. தொழு உரம். கனிம உரமான யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? 46%. கனிம உரமான சூப்பர் பாஸ்பேட்டில் எத்தனை சதவீதம் பாஸ்பரஸ் அடங்கியுள்ளது? 8 to 9%. கனிம உரமான அமோனியம் சல்பேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? 21%. கனிம உரமான பொட்டாசியம் நைட்ரேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் அடங்கியுள்ளது? 13% நைட்ரஜனும் 44% பொட்டாசியமும் இருக்கு. உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படும் உயிரி எது? மண்புழு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் பொருள்களில் ஒன்று ஜிப்சம். சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஆஸ்பிட்டின். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிமெண்டின் பெயர் என்ன? போர்ட்லாண்ட் சிமெண்ட். சிமெண்ட் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1824. ஜிப்சத்தின் வேதிப்பொருள் என்ன? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஜிப்சத்தின் பயன்பாடுகளில் தவறானது எது? சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது. இதான் தவறானது. தோல் நோய்களை தீர்க்கும் கழிவுகளில் பயன்படுவது எது? மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் அப்படிங்கிறது CaSO4 2H2O. எப்சம் அப்படிங்கிறது MgSO4 7H2O. பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது CaSO4 H2O. கார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறது C6H5OH. ஒட்டும் பொருள்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை காட்சிப்படுத்தும் இடங்களை எவ்வாறு அழைப்பர்? நிலவாழ் காட்சியகம். 3ஆம் நிலை நுகர்வோர்களை வேட்டையாடக்கூடிய பெரிய வேட்டையாடும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது. 4ஆம் நிலை நுகர்வோர்கள். ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவு சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலையமைப்பினை டேஸ் என்று அழைப்பர். உணவு வலை. தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை எவ்வாறு அழைப்பர்? உற்பத்தியாளர்கள். தாவரங்கள் தங்களுடைய உணவை எவ்வாறு தயாரிக்கிறது? ஒளிச்சேர்க்கை. தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத நுகர்வோர்கள் பிறசார்பு ஊட்ட உயிரிகள். தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எது? மனிதன். இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை எது? பூஞ்சை. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை டேஸ் என்கிறோம். உணவுச் சங்கிலி. உணவுச் சங்கிலியானது எதிலிருந்து தொடங்குகிறது? சூரியன். கொடுக்கப்பட்டுள்ள உணவுச் சங்கிலியில் பாம்பு எந்த நிலையில் உள்ளது? புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு. 3ஆம் நிலை நுகர்வோர். உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பு. சூழ்நிலை மண்டலம். மனிதர்கள், விலங்குகள் அல்லது தாவரங்கள் வாழக்கூடிய பகுதிகள் நாம் டேஸ் என்கிறோம். சுற்றுச்சூழல். சூரியன், காற்று, நீர், தாது பொருள்கள் மற்றும் மண் போன்றவற்றை எவ்வாறு அழைப்பர்? உயிரற்ற காரணிகள். மனிதர்களின் தலையீடுகளின்றி உருவான சூழ்நிலை மண்டலம் எது? இயற்கை சூழ்நிலை மண்டலம். செயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு நெல்வயல். மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களையும் பராமரிக்கும் இடம் எது? நீர்வாழ் காட்சியகம். பசு, மான், ஆடு மற்றும் எலி போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டு?
தாவர உண்ணிகள். சிங்கம், புலி, தவளை மற்றும் ஆந்தை போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டு? ஊனுண்ணிகள். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களாக எவை மாற்றுகின்றன? பூஞ்சைகள். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தாவர உண்ணி எலி, ஊன் உண்ணி ஆந்தை, அனைத்துண்ணி காகம், சிதைப்பவை பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் சரியான வரிசை எது? நீர்வாழ் தாவரம், அடுத்து நீர்வாழ் பூச்சி, அடுத்து லார்வா, அடுத்து மீன். கீழ்கண்டவற்றில் ஆற்றல் ஓட்டத்தினை வரிசைப்படுத்துக. சூரியன், தாவரம், வெட்டுக்கிளி, தவளை, காகம். உணவு சங்கிலியின் படிநிலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவூட்ட நிலை. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் எது? மட்கும் கழிவுகள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் எது? மட்காத கழிவுகள். 3R என்பதில் தவறானது எது? மறு ஏற்பாடு ரீஅரேஞ்ச். திடக்கழிவு மேலாண்மை உருவாக்கப்பட்ட ஆண்டு 2016. கடலுக்கு அடியில் உள்ள திமிங்கலங்கள் எவற்றின் இரைச்சலினால் தங்கள் பாதையை மாற்றுகின்றன? கப்பல்களின் இரைச்சல். உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பதற்கான காரணிகளில் தவறானது. காற்று. மட்குதலுக்கு உதவி செய்யும் இயற்கை காரணிகளில் அல்லாதவை. ஒளி. கீழ்கண்டவற்றில் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவு எது? நெகிழிப் பொருட்கள். கழிவுகளில் இருந்து பயன் தரத்தக்க பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு என்ன பெயர்? மறுசுழற்சி. மட்கும் குப்பைகள் நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகளினால் சிதைவுறும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். உரமாதல். மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை எம்முறையில் அழிக்கப்படுகின்றன? எரித்து சாம்பலாக்குதல். கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர் தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருள்களாக மாற்றுவதன் பெயர் என்ன? படைப்பாக்க மறுபயன்பாடு. மண்புழு உரம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 45 நாட்கள். நம் சுற்றுச்சூழலில் தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் சேர்க்கப்படுவதால் ஏற்படுவது மாசுபாடு. மாசுபாடு எத்தனை வகைப்படும்? 4. தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து என்ன மழையாக மாறுகிறது? அமிலமழை. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிகளில் தவறானது எது? குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும். காற்று மாசுபாடு. புகை. நில மாசுபாடு. செயற்கை உரங்கள். நீர் மாசுபாடு. சாக்கடை கழிவுகள். விலங்குகள். உயிரின கூறுகள். நீரை மாசுறச் செய்யும் கழிவுகளில் தவறானது எது? திடக்கழிவுகளை எரிப்பது. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? பொருளாதார தாவரவியல். தாவரங்களின் பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 6. நெசவுக்காக கயிறு திரிக்க மற்றும் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்களை தருவது எது? நார் தாவரங்கள். வேரில் உணவு சேகரிக்கும் தாவரத்தின் பெயர் என்ன? கேரட். தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரத்தின் பெயர் என்ன? கருணைக்கிழங்கு. புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருள் எது? கோதுமை. நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டுகள்? தானியங்கள். அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உண்ணக்கூடிய விதைகள் எவை? பருப்பு வகைகள். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 2. உலக உணவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 16. மருத்துவ தாவரங்களில் அல்லாதவை எது? புதினா. பொறுத்துக. வேம்பு தோல் நோய்கள். மஞ்சள் கிருமிநாசினி. துளசி மூச்சுக்குழாய் அலர்ஜி. நெல்லி ஸ்கர்வி சோற்றுக்கற்றாழை குடல் புண்கள்.
நூல், கயிறு, துணி மற்றும் காகிதம் போன்றவை தயாரிக்க பயன்படும் தாவரம் எது? நார் தரும் தாவரங்கள். இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் மேற்கு வங்காளம், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் பயிரிடப்படுவது எது? சணல். இலைநார் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கற்றாழை. நூல் இலைகளில் இருந்து நூலை உருவாக்கும் முறையின் பெயர் என்ன? நூல் நூற்றல். மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. நிலவால் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களில் இருந்து பெறப்படுவது எது? வன்கட்டைகள். பட்டுப்புழுக்கள் எதனை உணவாக எடுத்துக்கொள்கிறது? மல்பெரி இலை. மண் அரிப்பை தடுப்பவை எவை? தாவரங்கள். எந்த கழிவுகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? தாவரம். பாலக்கீரையில் இருந்து மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் மருந்தினை கண்டறிந்த நிறுவனம் எது? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம். ரப்பர் பயன்பாடுகளில் தவறானது எது? உடைகள். இந்தியாவில் பயிர் வளர்ச்சியை பெருக்க எதனை உரமாக பயன்படுத்துகின்றனர்? யூரியா. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை குணப்படுத்த எதிலிருந்து மருந்து கண்டறிந்தனர்? பாலக்கீரை. வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஆகிய இரு பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பு எது? கணினி. கணினியின் மைய செயலக பெட்டியினுள் அமைந்திருக்கும் பாகங்களில் தவறானது எது? கணித ஏரண செயலகம். மென்பொருள் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 2. கணினியின் சாதனங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது எது? இயக்க மென்பொருள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1. இயக்க மென்பொருள் அதாவது OS இன்றி கணினியை பயன்படுத்த இயலாது. இது சரி. கூற்று 2. கணினி இயங்குவதற்கு தேவையான அடிப்படை தரவுகளை அதாவது டேட்டா கொண்ட மென்பொருள் இயக்க மென்பொருள் ஆகும். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. கணினியின் உட்புற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது எது? இயக்க மென்பொருள். பொறுத்துக. நினைவகம், ஹார்ட் டிஸ்க், இயக்க மென்பொருள், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், தனியுரிமை மென்பொருள், விண்டோஸ், திறந்த மூல மென்பொருள், லினக்ஸ். இதோட 6ஆம் வகுப்பு அறிவியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.